ஐயா, இதனால கழுகுமலை காட்டு விலங்குகளுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம காட்டு ராஜா நேற்று நைட்டு அல்பாயுஸ்ல மண்டையை போட்டாரு. அதனால வர ஆடி மாசம் 1ஆம் தேதி புது ராஜாவுக்கான தேர்தல் நடக்க இருக்குது. எல்லாரும் வந்து சேர்ந்து சாமியோ. ராமே ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா. நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன், கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை. ஹையா, இந்த எலெக்ஷனை கண்டுபிடிச்சவனுக்கு கோவில் கட்டி கும்பிடணும். இனி நம்ம காட்டுல காசு மலை தான். கீக்கேக்கா, இங்க அணில் குட்டி ஓட்டு இருக்கு, கல்லோட்டு போடுறீங்களா? என்னை பார்த்தா அணில் மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, அருணாள் மாதிரி தெரியும். ஏதோ 2000 ரூபாய் வாங்கி தரலான்னு பார்த்தா ஓவரா பண்ற பாமா. அச்சுமா, நீங்க கூட. ஏய், கரடியோட ஓட்டு இருக்கா? இங்க பாரு, எலி பாசனம் வச்சு கொன்றுவேன், ஓடி போயிடு. நீங்க எல்லாம் வரலனா எனக்கு என்ன, எனக்கு 1000 பேர் கிடப்பாங்க. புலி உருமுது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கலகுது வேட்டக்கார வரத பார்த்து தகதி பல்ல பல்லக்க. என்ன புலி உருமுன்னு பார்த்தா இரும்புது. ஏய், என்னே கலாய்க்கிறியா? டேவ் கண்ணா, உன்னை தாண்டா கலாய்க்கிறேன். கண்ணு போச்சா? ஆமா, நீ தான் இந்த காட்டுக்கே ராஜாவா? அதுக்கெல்லாம் தகுதி 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 வேணும். என்ன, இதுக்காக ஐஐடியில் போய் படிச்சுட்டு வர சொல்றியா? டேய், இந்த முட்டாம்பிடுங்களால எந்த தகுதியும் தேவையில்லடா. 1/2 கிலோ கடியும் கோட்டை ரத்தமும் வாங்கி கொடுத்தா போதும். ஓட்டு தானா விழும். தானா விழ அது என்ன சென்னை ஏர்போர்ட்டா? முதல்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணணும். அப்புறம் திருவா போய் ஓட்டு கேட்கணும். மக்களை கவனிக்கணும். அப்புறமா தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனா உன் மூஞ்சிக்கு பிச்சை கூட போட மாட்டாங்க, ஓட்டு போடுவாங்களா? டேய், ஓட்டு போடாமே நான் ஜெயிச்சு காடுறேன்டா. இந்த காட்டுல நீ எதிர்த்து நிக்க யாரும் கிடையாது. புலிக்கேதுடா ஏலியா? உன்னை எதிர்க்க ஒருத்த வருவான்டா. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் இவன் நடந்தால் போதும் இளம் பறந்தும். சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் ஐம்பூதங்கள் யாவும் இவனுள்ள. என்ன பணிவு, என்ன பணிவு. தலைவன்னா இப்படிதான் இருக்கணும். என்ன சிங்கு சீருன்னு பார்த்தா வித்து கடித்துக்கு. ஆமா, யாடா நீ? உன்னை இந்த காட்டுல பார்த்ததே இல்ல. இங்கே கூடியிருக்கும் கழுகுமலை வாழ் வண்டுகளே, மண்டுகளே, சிண்டுகளே, மான்களே, மீன்களே, எருமைகளே, அனைவருக்கும் சிங்கத்தின் சீர் வணக்கம். இருக்கிறதே 4 பேரு. இதுல அனைவருக்கும் வணக்கமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. யாடா நீ? எங்க இருந்துடா வர? பிறந்தது யானை மலக்கா
கூட நடக்காதுடா கண்ணா. கீகி போட ஸ்பான்சர் கணக்கு, நம்ம வாத்தியார் போட ஸ்கிரீன் பிளே கணக்கு, நம்ம கண்டஸ்டன்ட் போடுறது டைட்டில் கணக்கு, நீ போடுறது ஓட்டு கணக்கு, நான் போடுறது பாச கணக்கு. இது தேவையில்லாத டயலாக் உனக்கு. உன மந்தேஷன் மட்டும் சொல்லியா கண்ணா? நீ நோட்டால ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்தை நோட் பண்ணி ஜெயிக்க போறேன். நீ மணியை நம்புற, நான் மனுஷனை நம்புறேன். நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிரும். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்கடா. சிங்கம், நீ ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல மிருகங்கள் எல்லாம் ஏன் பின்னாடி நிப்பாங்க? ஏன்னா எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளை. உன் வீட்டுக்கே நீ பெரிய தொல்லை, நீ எப்பறா எல்லாருக்கும் செல்ல புள்ள? டேய், இந்த எலெக்ஷன்ல துண்டக்கான துணிக்கான ஓட வைக்கல. என் பேரு கெட்டு புலி இல்லடா, அப்புறம் குழம்பு புலியா? இந்த எலெக்ஷன்ல ஒன்னை விட 50 ஓட்டு அதிக வாங்கி ஜெயிச்சு காட்டேன்டா. டேய், 50 என்னடா 50? எங்க அண்ணன் 5000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காட்டுவாரா. அப்படி ஜெயிக்கல, இனிமே இவன் ட்ரெஸ்ஸே போட மாட்டான்டா. டேய், யார கேட்டடா இப்படி சொன்னா? அண்ணே கம்முன்னு இருங்க, இது அரசியல் தந்திரம். டேய் தர்தினம், நம்ம காட்டுல மொத்தம் 500 ஓட்டு தான்டா இருக்கு. காட்டுல எத்தனை ஓட்டு இருக்குன்னே தெரியல, ஓட்டு கேட்க வந்துட்டாங்க. ஏய் வெட்டுப்புலி, இந்த அசலோட பசை கல்பனையும் செல்வாக்கு குடிச்சவன் நம்ம கவ வைக்கல. என் பேரு அஞ்சா சிங்கம் இல்ல. அது பாத்தலாம்டா, டெல்பிட்டடா. Let the game begin. புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று காக்கும் வரைக்கும் அடர் ரெண்டு கண்ணில் இல்லை புறக்கம். அபத்தம் செய்து சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம். சார், நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க என்ன காரணம்? சந்திரபோஸ் உடனே ருத்ராட்சத்தை ஏன் உங்க சின்னமா வச்சீங்க? ருத்ராட்சம் இந்த அருணாச்சலத்துல சின்னம் இல்ல, அந்த அருணாச்சலத்துல வச்சு. தெய்வமே தெய்வமே. ஏன் வேட்பாளரா நிக்க வச்சீங்க? நீங்களே நின்னுக்கலாமே. நான் என்னைக்குமே மக்களோட மக்களா இருக்க ஆசைப்படுறேன். உங்களை எதிர்த்து பல கட்சிகள் போட்டியிடுது. இந்த போட்டியில நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே இந்த போட்டியில ஜெயிக்கணும். ஜெயிச்சா மக்களுக்கு என்ன செய்வீங்க? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். பெற்றவர்கள் நினைத்ததை முடிப்பார், குடிப்பார். மற்றவர்கள் கூடத்துக்கு உழைப்பார். நமது கழுகுமலை காட்டை காக்க வந்த விடுவில்லி, ஏழை விலங்குகளின் பாதுகாவலன், நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அஞ்சா சிங்கம் அவர்கள் இப்பொழுது உங்கள் கூடு தேடி, குகை தேடி, மரம் தேடி ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அஞ்சா சிங்கம் அவர்களுக்கு தேன்கூடு சின்னத்தில் ஓட்டளித்து மாபெரும் வெற்றியடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, நீங்க தான் என் எலிக்குட்டிக்கு பேர் வைக்கணும். ஐயா, என் குட்டி எலிக்குட்டி மிக்கி தான் நான் வைக்கிற பேரு. சூப்பரா வச்சிங்க தலைவா. அன்பார்ந்த காட்டு விலங்குகளே, நமது ஏழை விலங்குகளின் விடுவில்லி, பிரச்சார பீரங்கி, வீணா போட முள்ளங்கி அண்ணன் அஞ்சா சிங்கம் அவர்கள் இப்பொழுது 2 வார்த்தைகள் பேசுவார். நன்றி, வணக்கம். தலைவா, என்ன தலைவா இது? நீ தானடா 2 வார்த்தை பேச சொன்ன. இப்படி மக்க காமெடி பண்ணினா ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான். ஒழுங்கா போய் பேசுங்க. நான் நேரடியா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். என்ன பண்ண எங்கச்சுக்கிறேன்? என்ன பண்ண? ஏதோ வழி தெரியாம ஆத்து பக்கம் போயிட்டான், அதுக்குன்னு அவனை கூட்டிட்டு போய் 1 வாரமா வச்சு கடுப்பீங்க. உங்களுக்கு மன
உங்களுக்கு அராஜக அரசியல் தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். எங்களுக்கு காட்ட தெரியாது. தலைவா, அடி வாங்கினது நீ தானே, அதான் இவ்வளோ கோபப்படுற. அதனால விலங்குகளே, உங்கள் பொன்னான ஓட்டுகளே, தென் கூட சின்னத்தை பார்த்து போட்டு என்ன பெருவாரியான வித்தியாசத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் நஞ்சா சிங்கம், அண்ணன் நஞ்சா சிங்கம். அட விடப்பா, இங்கெல்லாம் கத்திக்கிட்டே. சாரிங்க அண்ணா. ஏன்டா அமைதியாயிட்டீங்க? நீங்க தான் கத்த வேணாம்னு சொன்னீங்க. நான் அப்படிதான்டா சொல்லுவேன், நீங்க கத்துங்க. பின்ன என் கோமல படக்கா பிடிச்சிட்டு வர பின்னாடி வந்தீங்க. கூவு கூவு. அண்ணன் நஞ்சா சிங்கம், அண்ணன் நஞ்சா சிங்கம், அண்ணன் நஞ்சா சிங்கம். போடுங்கம்மா ஓட்டு, தேன் குடிச்சுனா தப்பாத்து. போடுங்கம்மா ஓட்டு, தேன் குடிச்சுனா தப்பாத்து. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரம் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. அட காட்டோரம் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுவே சிறுனா சிறுவே, அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ. அநியாயம், அக்கிரமம். பட்ட பகல்ல சுருக்கு பையில காசு வச்சு ஓட்டு போட சொல்லி கேக்குறாங்களே. அட முட்டா நரியே, கொஞ்சம் எங்க போர்ட பாரு. போடுங்கம்மா ஓட்டு, சுருக்கு பைய பாத்து. போடுங்கம்மா ஓட்டு, சுருக்கு பைய பாத்து. போடுங்கம்மா ஓட்டு, சுருக்கு பைய பாத்து. இப்பொழுது வெட்டுப்புலி அவர்கள் எலிக்குட்டிக்கு தன் கழுத்தில் இருக்கும் சங்கிலியை பரிசாக கொடுப்பார். நான் எப்படா சொன்னேன்? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணா மட்டும் பத்தாது, சாணிக்கத்தனமும் வேணும். பிறந்த எலிக்குட்டிக்கு செயின் போட்ட வெட்டுப்புலி வாழ்க வாழ்க. பிறந்த எலிக்குட்டிக்கு செயின் போட்ட வெட்டுப்புலி வாழ்க வாழ்க. பிறந்த எலிக்குட்டிக்கு செயின் போட்ட வெட்டுப்புலி வாழ்க வாழ்க. ஐயா, எங்க குடும்பத்துல ஓட்டு ஃபுல்லா உங்களுக்கு தான். நீ போட்ட பால்ல எப்படி சிக்ஸர் அடிச்ச பாத்தியா? மக்கள் ஏன் பக்கம். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நிறுத்திட்டு நானே இங்க கூடு தேடி வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் தீர்த்து வைப்பேன். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா கங்கா காவிரி யமுனா அனைத்தையும் நம் காட்டுக்கு கொண்டு வருவேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா நயன்தாரா, அனுஷ்கா, அன்சிகா அனைத்தையும் நம் காட்டிற்கு கொண்டு வருவோம். இதுகெல்லாம் யாரா? இதுங்கெல்லாம் தமிழ் பட ஹீரோயினிங்க. அவன் சொன்ன பொண்ணுங்களை விட இவங்க எல்லாம் அழகா இருப்பாங்க. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா 3 வேளையும் இலவசம். நாங்க ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இலவசம். அட பாவிங்களா, காக்கா குருவிதான் ஒழுங்கா வளைச்சிட்டு இருந்தது, அதையும் இப்படி இலவசம் கொடுத்து கெடுத்துறாதீங்கடா. விலங்குகளே, உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் தீர்த்து வைப்போம். ஐயா, எங்க ஏரியால மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. ஏண்டா வீட்டுக்குள்ள வருதுன்னு தெரியும்ல, கதா சாத்தி வைங்க. நெக்ஸ்ட். ஐயா, காக்கா குருவி கூடு கட்டினா காத்தடிச்சு மரத்துல இருந்து கீழே விழுந்துருது. காத்தடிச்சு கீழே விழுதுல, கூடையாடா மேல கட்டுதுங்க. இனிமே கீழே கட்ட சொல்லுங்க. சூப்பர் தலைவா. ஏண்டா இதுதான் நீங்க கூடையை
ஆமா விலங்குகளே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல என் பேச்ச நம்பாதீங்கன்னு. ஆமா தலைவரே, நீங்களாவது எங்க பிரச்சனையை கேளுங்க. சொல்லுங்க தலைவரே. இந்த மனுஷங்க எங்களை எலிப்பொறி போட்டு பிடிக்கிறாங்க. அவ்வளவுதானே, எங்க மனசு அப்படியேப்பட்டு அவங்கள பிடிக்கல, சரியா போயிடும். வாங்க போலாம். அண்ணா நந்தா சிங்கம், வாங்க வாங்க. அண்ணா நந்தா சிங்கம், நம்மள போலாம். வாங்க. அண்ணா நட்ட புலி, வாங்க வாங்க. அண்ணா நட்ட சிங்கம், வாங்க வாங்க. ஏய் தள்ளி உட்காரியா, பேச முடியா? நடக்கவிருக்கும் கழுகுமலை காட்டு தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் 65% மக்கள் ஆதரவோடு நம்ம வெட்டுப்புலி தான் காட்டுராஜா பதவியை பெறுவார் என தெரிவிக்கப்படுது. இந்த தேர்தல்ல நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும். அவங்க சுருக்கு பையில காசு போட்டு மக்களை கவுத்தறாங்க. அவ்வளவுதானே, அவங்க கழுத்துல சுருக்கு கயிறு போட்டு கவுத்துறோமா? டேய் இங்க வாடா. வர மாட்டேன், வந்தா அடிப்பீங்க. வரலனாலும் அடிப்பேன். கொஞ்சம் திரும்பினால அடக்குள்ள நடி. ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி எகத்தாளமா பேசுற. எனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். நீ உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு. நமது கழுகுமலை காட்டு விலங்குகளே, நமது மாசற்ற அண்ணன் திரு அஞ்சா சிங்கம் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு உங்கள் கடல் கன்னி சொப்பன சுந்தரி வந்து கொண்டிருக்கிறார். உடம்பக்கும் எரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா உடம்பக்கும் எரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா, ஆட்டம் போட்டு பாருடா, என் நாட்டம் ஆடையாருடா. அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி போட்ட கேட்டு பாருடி படவா, படவா, நான் சூப்பர் ஸ்டார் கூடிதான் கூடாடுடா. ஆத்தாடியாத்தா எதுக்கு கொல்லாப்பு அசிவகாசி தானே கொழுக்கு மத்தாப்பு ஆத்தாடி ஆத்தா, எதுக்கு பொல்லாப்பு? இவன் சிவகாசி தானே கொடுத்து மத்தாப்பு. கடல் கண்ணி காட்டி ஜெயிக்கலாம்னு நினைப்பா, அது ஒரு காலமும் நடக்காது. நீ எலெக்ஷன்ல ஜப்பான் கனவு கூட நினைக்காத. நாங்க கடல் கண்ணீரை வச்சு ஓட்டு வாங்கியிருக்கோம். போடா அறிவு கட்டவனே, நாங்கெல்லாம் காசு வச்சே ஓட்டு வாங்கியிருக்கோம். எல்லாரும் காமிங்க. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல்ல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அஞ்சா சிங்கத்தை விட வெட்டுப்புலி 100 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாயா. அடச்சால தப்பட்ட. காசு இருந்தாதான் இங்க தலைவன் ஆக முடியும். அது உன் தப்பு இல்லை, ஏன் தப்பு இல்லை, ஓட்டு போடுறவங்களோட தப்பு. அப்படி மாறிட்டாங்க. வா வந்து என் கட்சியில் சேர்ந்துக்கோ. பாப்பா பாப்பா எவ்வளோ டயலாக்ஸ், என்ன கம்பீரமான பேச்சு, 4 பேருமே கலக்கிட்டீங்க. அண்ட் கெஸ்ட் ரோல் பண்ண ரித்தன்யா அண்ட் பவாஸ் உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் டீம் ஒர்க் அப்படின்னு தான் சொன்னோம். இருந்தாலும் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். ரோஜா மேம், நீங்க தான் கரெக்டா இதுக்கு சொல்லுவீங்க. கம் ஆன், ஷூட் அவுட் யுவர் கமெண்ட்ஸ். இல்லை ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், Yeah. நாட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் மொத்தமாக காட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. இவ்வளோ சின்ன ஏஜில் இவ்வளோ அழகாக நடக்கிறது என்னன்னு ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பாவது மக்களுக்கு புரிஞ்சா நல்லது. ஸோ ஓட்டு போடுற மக்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் நம்ம புலி. ஸோ மக்களே பார்த்து ஓட்டு போடுங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அனுஷ்கா ரொம்ப க்யூட்டாக நல்லா பையில் காசு போட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டிங்க. நல்லா டான்ஸ் ஆடிருக்கீங்க, சூப்பராக டான்ஸு. அண்ட் சிங்கம் அக்ஷயா சூப்பராக பேசுனீங்க, சூப்பராக ஆடினீங்க. ஆனால் லைட்டாக தோத்துட்டீங்க. நோ ப்ராப்ளம்,
பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எலி, இதுதான் ரொம்ப நக்கல் பிடிச்ச எலி. நித்யஸ்ரீ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் கெஸ்ட் ரோல் சொல்லியிருக்காங்க அப்பர்ணா, நரி கேரக்டர். ஆனால் ஆல்மோஸ்ட் லென்த்தி கேரக்டர். நல்ல டயலாக்ஸ், எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. மொத்தத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் புலி சிங்கம், இதுதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஆல்ரைட் அப்பா, உங்களுடைய கமெண்ட்ஸ். சிங்கம், புலி, எலி, நரி எல்லாம் கடிச்சு குதறிட்டீங்க. அதாவது இப்படி ஒரு களம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தோன்னே அதில் எப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அவ்வளவு சகட்டு மேனிக்கு 2 டைலாக்ஸை பிச்சு உதறாங்க. அந்த சைடில் வந்து நரியாது, அதுவும் அங்கங்கே எப்பப்போ வாரணுமோ அப்படி வாரிக்கிட்டே இருக்குது. சிங்கத்துக்கும் புலிக்கும் நடுவில் ஒரு நல்ல காம்பினேஷன், ஒன்றுக்கு ஒன்று காரசாரமாக மோதிக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா திடீர்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் கும்பிட்ற தவிர்த்து எனக்கு ஒன்றும் தோணலப்பா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. ஓகே அர்ச்சனா, நீங்க சொல்லுங்க. கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க உங்கள் காடுக்கு, கழுகு மலை காடுன்னு இல்லையா? யார் எப்போ யாரை கொத்திக்கிட்டு போவாங்கன்றதே தெரியாது. பொலிட்டிக்கல் சீனை ரொம்ப அழகாக உங்கள் வயசில் சொல்லும்போது ஆக்சுவலி நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்குது. ஸோ ஐம் ஹோப்பிங் தட் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து என்னெல்லாம் நாங்கள் சொல்ல வரோம், எப்படிலாம் நாங்கள் சத்தியம் பண்ணுறோம், எப்படிலாம் நாங்கள் தியானம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நல்ல விஷயங்களே இந்த கழுகு மலை காடுக்கு நடந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் நடக்க வேண்டும். Let's just hope for that. But you guys were fabulous. Akshaya versus Anushka. Super. அந்த ஒரு போட்டி போதும், மற்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். You guys were fabulous. Yeah, very well done. Thank you. இப்போ ஹீரோ சார், உமாபதி நீங்க சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க எங்க குட்டீஸ்? இல்லை, இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மெசேஜை அவ்வளோ அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா, ஆனால் காசால் அது புலியாக மாற்றலான்னு எப்படி எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப ரசித்தேன். சிங்கமாக பண்ணவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. என்னன்னா அவங்க வாக்கே செம்ம காமெடியாக இருந்தது. அண்ட் இங்கே கீழே வந்து இந்த சிங்கம் டான்ஸில் அவர் சூர்யா சார் பண்ணார், அதை பண்ணி திடீர்னு தியானம் பண்ணுறாங்க. செம டைரக்டர் சார், ஆக்சுவலி ஒரு சூப்பர் ஹிட் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அதில் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப இந்த கெஸ்ட் ரோல் பண்ணாங்கல்ல அப்பர்ணா, பெஸ்ட் ரோல். நான் அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணேன். செம்ம, அதாவது ரொம்ப நுணுக்கமாக பண்ணாங்க. இந்த மாதிரி நடிகர்கள்லாம் கிடச்சிட்டா டேரக்டரோட வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு இவங்கெல்லாம் குழந்தைகள் அப்படின்றதே மறந்து போச்சு. அப்புறம் தான் ஞாபகமே வருது. பொண்ணுங்கன்னே மறந்து போச்சுப்பா. நான் சார் டைரக்டர் சார், நீங்கள் இப்போ பொண்ணுங்கன்னு சொன்னீங்களா? டே என்னடா? ஆமாப்பா, எல்லாம் பொண்ணுங்கப்பா. நானே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலு. இவ்வளோ பெரிய காஸ்டியூம்ஸை உடம்புல போட்டுக்கிட்டு அந்த மழலை மாறாமல் அடடா சே, ரொம்ப கண்கொள்ளா காட்சி. இது இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பரபரப்பான ஒரு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா காரணம் இல்லாமல் கிடையாது, சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த குழந்தைகள்லாம், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ரோல் மாடலாக மாறிடுச்சுங்க. ஸோ எல்லாம் உள்ள இறைவன் வந்து இந்த குழந்தைகள் இன்னும் மென்மேலும் வந்து வளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு சந்தோஷம். பாத்தீங்கன்னா ரோஜா மேம், நீங்க வந்து பயங்கர தைரியமா போல்டா பிரச்சாரம்லாம் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மேடையில அது ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு வாட்டி எங்களுக்காக சும்மா ஏதோ ஒரு, நீங்க தெலுங்குலயும் பண்ணலாம், தமிழ்லயும் பண்ணலாம். எனக்கே உண்மையிலேயே ரொம்ப ஆசையா இருக்கு. தெலுங்குல ரோஜா எப்படி ஓட்டு கேக்குது, ஜனங்க கிட்ட எப்படி பேசுது, எப்படி பேசுது, லைன்ல ஓட்டு கேட்டா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும். వేదిక మీద ఉన్న అతిరథ మహారథులకి, విచ్చేసిన ప్రజానీకానికి, పార్టీ కార్యకర్తలకి, పాత్రికేయులకి అందరికీ నా హృదయపూర్వక నమస్కారాలు. ఒక మనసున్న మనిషి ముఖ్యమంత్రి అయితే ఆ రాష్ట్రం ఎంత సుభిక్షంగా ఉంటుందో మనం 2004 నుంచి 2009 వరకు చూసాం. అలాగే మనసు లేని మనిషి ముఖ్యమంత్రి అయితే ఆ రాష్ట్రం ఎలా సర్వనాశనం అవుతుందో ఇప్పుడు కల్లారా చూస్తున్నాం. కాబట్టి ప్రజలు తెలుసుకోవాల్సింది డబ్బిస్తే ఓటేయటం కాదు, మంచి మనిషికి ఓటేస్తే ఆ రాష్ట్రం అభివృద్ధి వైపు నడుస్తుంది. అలాగే అందరి భవిష్యత్తు బాగుంటుంది. అలాగే వారి సమస్యలు తీరి ఆ పిల్లల భవిష్యత్తు అభివృద్ధి వైపుకు అడుగులు వేసేదానికి అవకాశం ఉంటుంది. అంతేకాని ఆ రోజు ఇచ్చే డబ్బు కోసమో మందు కోసమో మీరు ఓటేస్తే ఈ రాష్ట్రం కాదు కదా, మీ పిల్లల భవిష్యత్తు కూడా ఒక అడుగు కూడా ముందుకు వేసే పరిస్థితి ఉండదు. కాబట్టి ఓటేసేటప్పుడు ఒక్కసారి ఆలోచించండి,
మీ ఓటు 5 సంవత్సరాలు ఒకరికి ఆయుధంగా మారి అది మీ గొంతు మీదే పెట్టే అవకాశం ఉంటుంది. కాబట్టి ఓటేసేప్పుడు మంచి వ్యక్తికి ఓటేస్తే ఆ రాష్ట్రం చాలా బాగుంటుంది అండ్ మనం అందరం కూడా సంతోషంగా ఉంటాం. எங்கள் கழக கண்மணியே ரோஜா வாழ்க வாழ்க. எங்கள் கழக குலகமே ரோஜா வாழ்க வாழ்க. ஜோக்ஸ் அபார்ட், ரோஜா மேம் வந்து பயங்கர எமோஷனல் ஆயிட்டீங்க, கண் கலங்கிட்டீங்க. எதனால அப்படி? ஆக்சுவலாக நான் வந்து பாலிடிக்ஸ்க்கு சூட் ஆக மாட்டேன், ரொம்ப எமோஷ்னல் டைப். அண்ட் எங்கே எதுவும் நடந்தாலும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதனால எனக்கு என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் நான் யோசிக்க மாட்டேன், அப்படியே போய் இறங்கி ஃபைட் பண்ணிடுவேன். செல்வமணி சார் சொல்லுவார், எனக்கு முதல் நாள்லேருந்து எனக்கு நல்லா ஞாபகம், பயந்துட்டே இருந்தால் டெய்லி சாவேன், தைரியமாக இருந்தால் ஒரே நாள் சாவேன். அதனால நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது தைரியமாக பண்ணுன்னு சொல்லுவார் செல்வமணி சார். ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னது எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். அதனால யாருக்கும் பயப்பட மாட்டேன். பாலிடிக்ஸில் எனக்கு எது தோணுதோ எது கரெக்டாக நான் ஃபீல் பண்ணுறேனோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன். சூப்பர் மேம், சூப்பர். உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு, ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை. ஓகே, சோ ரோஜா மேம் வந்து பயங்கர கம்பீரமா போல்டா ஓட் கேட்டீங்க. இப்போ ஜீ தமிழோட கழக கண்மணி எங்க அர்ச்சனா வந்து ஜீ தமிழுக்காக ஓட்டு கேட்க போறாங்க. இப்போ அர்ச்சனா ஜீ தமிழை வார வார காணும் எங்கள் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் அன்பான அர்ச்சனாவின் வணக்கம். வார வார தொலைக்காட்சியில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வீட்டுக்கு வந்த உடனே மனைவி சந்தோஷமா அந்த சோத்துல கொஞ்சம் ரசத்தை ஊத்தணும்னு. சீரியல் ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தா எங்க இந்த ரசத்தை ஊத்துவா? கண்ணீரா சொட்டும். ஆனா அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நாங்க கொடுக்கறது இல்ல. பூவே பூச்சுடவா, யாரடி நீ மோகினி, இப்ப புதுசா ரெக்க கட்டி பறக்குது மனசு. ஏன்? சந்தோஷமா மக்கள் நீங்க இருக்கிறதுக்காக. நீங்க படுக்கும் போது தலையணை பூக்களாக மாத்திரம் எங்களோட கடமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காந்து என்ன பண்றது? பீச்சுக்கு கூட்டின்னு போ, பார்க்கு கூட்டின்னு போன லட்சமா செலவு பண்ண வைப்பாங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க. அதுக்கு நாங்க வாய்ப்பு தரல. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். வீட்லயே பஜ்ஜி பொக்கடா எல்லாமே உங்க மனைவி சைட்ட சந்தோஷமா இருக்கட்டும். எங்க கடமை. உங்ககிட்ட காசு வாங்கணுமா? வெள்ளி தட்டு கேட்டோமா? தங்க தட்டு கேட்டோமா? நாங்க கேட்டதெல்லாம் உங்களோட கை தட்டு தான் மக்களே, உங்க கை தட்டு தான். உங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்றது எங்க கடமை. இது சத்தியம். 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 என்னன்னு பாத்தீங்கன்னா, பல மதங்கள் சேர்ந்து ஒன்னா வாழற நாடு இந்தியா. இதனால சில காரணங்களால சில கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். இதையும் மீறி எப்படி ஒன்றா இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம கான்செப்டா பார்க்க போறோம். இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க ஆதித்யா, ஹர்ஷினி அண்ட் கார்முகில் வண்ணன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம். ஏண்டி சுப்பு, அந்த சமையல்காரன் மெனு எடுத்துட்டு வந்தானா இல்லையா? அவன் எங்க நான் வந்தான் 3 நாளா இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லிட்டே தான் இருக்கான். ஆனா இன்னும் வந்த பாடு இல்லைண்ணா. ஆஹா, அவன் சரிப்பட்டு வர மாட்டான்டி. நீ என்ன பண்ணு, அவனுக்கு முதல்ல ஃபோனை போட்டு
நம்ம கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிடு. சரிண்ணா. நம்ம பொண்ணு கல்யாணத்தில் சின்ன சொதப்பல் கூட வரக்கூடாது. ஆமாம். சரிண்ணா, இப்போவே பண்ணிடுறேன். அப்புறம் அந்த இன்விடேஷன் கொடுக்க வேண்டிய லிஸ்ட்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோ. முக்கியமானவா யாரையாச்சும் விட்டுருக்க போகிறோம், பார்த்துக்கோ. என்னடி காலங்காத்தாலே இப்படி நாடுறது? பக்கத்து வீட்டு ரஹீமா வீட்ல இருந்து தானா வர்றது. டெய்லி காலையில கண்டது கடையில சமைக்க ஆரம்பிச்சிடுறான். நாத்தம் குடல பிடுங்கிறதுனா. சரி, நீ ஒரு காரியம் பண்ணடி. அவள் ஆற்றுக்கு போய் நம்ம பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி கண்ட கரும்பத்தி சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துரு. என்ன விளையாடுறேலா? பொம்முனாட்டி என்ன தனியா போய் பேச சொல்றேலே? நீங்களும் வாங்கோ. அதுவும் சரிதான், வா நானே வந்து பேசுகிறேன். பாய் பாய். சொல்லுங்க மாமா, என்ன காலையில எந்த பக்கம்? ஒன்றும் இல்லை பாய், அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். நல்ல விஷயம். பிரியாணி ஆடுறதும் தர போறீங்களா? நான் உங்களை சுத்த சைவான்னு நினைச்சனே மாமா. ஓய், என்ன கிண்டல் பண்ணுறேளா? நாளையிலேருந்து என் ஆற்றுக்கு சொந்த பந்தங்களாக வர ஆரம்பிச்சிடுவா. அதனால் என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நான் கண்ட நாற்ற வரதை சமைக்காமல் இருந்தேன்னா நன்னா இருக்கும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டில் கல்யாணம்னா நான் எதுக்கு மாமா பிரியாணி சமைக்காம இருக்கணும்? அதுவும் இல்லாம கறி மீன்லாம் எனக்கு சாப்பாடே இறங்காது மாமா. இங்க பாருங்க, எங்க ஆத்துக்கு வரவளும் ரொம்ப ஆச்சாரமானவா. இந்த மாதிரி நாத்தமெல்லாம் வந்தா அவ பொறுத்துக்க மாட்டான்னா தெரு முழுக்க சென்ட் வாங்கி அடிச்சு விடுங்க மம்மி. உங்களை மதிச்சு வந்து ஒரு உதவின்னு கேட்டா இப்படி திமிரா பேசுறேளே. ஓய், உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன், உமால மாமிசம் சமைக்காம இருக்க முடியுமா முடியாதா? யோ முடியாதியா, எனக்கு கூடதான் மண்டை மேல இருக்க கொண்டை பிடிக்கல, சரிச்சு எடுத்துறியா? மாமிசம் சமைச்ச கையோட என் தொடாதே, எனக்கு அருவருப்பா இருக்கிறது. யோ ஐயரே, பேசிட்டு இருக்கும்போது மேல கை வைக்கிற, அவ்வளவு திமிரா என்ன? சரி விடுங்க, சண்டை போடாதே. என்ன மாமி, புருஷாடி மோது பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப நான் சமாதானம் பண்ற? யோ ஐயரே, மரியாதையா இடத்த காலி பண்ணு, இல்ல கசாப்பு கடை பக்கம் வந்திருக்கியா? என்ன மிரட்டுறேடா? நான் பார்க்க சாதுவா இருப்பேன். பார்க்க சாதுவா இருப்பேன், பார்க்கலனா சேதுவா மாறிடுவியா? இது வாங்கோ, அவ ரெண்டு சண்டை போட்டு உங்க மரியாதை நீங்களே குறைச்சிக்காதேன்னா வாங்கோண்ணா. மாமி ஒழுங்கா கூட்டிட்டு போயிடு, எதனா பண்ணிட்டு கிண்ணிட போறேன். வாங்கோண்ணா நீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு நான் போட்டோ லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான்ண்ணா. நம்ம தெருவிலையும் நெருக்கி எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சு விட்டேன்னா. ஆனா அந்த திமிரு பிடிச்ச ரஹீம் பாய்க்கு மட்டும் நான் இன்விடேஷன் வைக்கலண்ணா. வேணும்னே தானே வைக்கல. சுபா, அன்னைக்கு நம்ம சத்தம் போட்டு வந்ததுலேருந்து அவ ஆத்துல மாமிசம் சமைச்ச மாதிரியே தெரியலையே. ஆமாண்ணா, நாம மிரட்டல பயந்துட்டான் போல. சரி, நீ போய் ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு வா. யாருக்குண்ணா? நம்ம ரஹீம் பாய்க்கு தான். ஏன்னா உங்களுக்கு என்ன புத்தி பசங்க போச்சா? அந்த ஆளுக்கு எதுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன்றே? ஏண்டி, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பக்கத்து ஆத்துக்காரன்டி. நாளை பின்ன அவன் முகத்துல முழிக்கணுமோன்னோ. போய் ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வா. நான் சொன்னது என்னைக்கு கேட்டிருக்கேன், எல்லாம் உங்க இஷ்டம். ஆனா நான் வர மாட்டேன். இந்தாங்கோ, நீங்க வேணும்னா போயிட்டு வாங்கோ. சரி. ரஹீம் பாய். என்ன மாமா, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? நான் கொரட்டை விடுற சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேலா? அதெல்லாம் இல்லை பாய், என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்ல, எங்கள் ஆற்றுலேயே தான் பாய் வச்சுருக்கேன். அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்கோ. பரவாயில்லையே, நடந்ததை மனசில் வச்சுக்காம எனக்கெல்லாம் இன்விடேஷன் தரீங்க. ஆனால் நீங்கள் சாம்பாரும் வத்த குழம்புல போடுவீங்க. சும்மா காமெடி பண்ணுன மாமா, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் 2 நாளாக ஒரே காய்ச்சல்,
அதான் மீன் கறி எதுவும் வாங்கலை. நீங்கள் ஒன்றும் நீங்கள் மிரட்டினால நான் பயந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. 2 நாளுக்கு அப்புறம் நானே சமைக்க ஆரம்பிச்சிருவேன்னே. அதை பற்றிலாம் இப்போ பேசாதே பாய். உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் பண்ணிக்குங்கோ. மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடுங்கோ. நான் வர்றேன். வாங்க மாமா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. ரொம்ப சந்தோஷம் மாமி. பேஷா பண்ணி கொடுத்துட்டேள். பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். வாங்கோ. காருங்கண்ணா. ஒரு வழியா என் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி முடிச்சிட்டேன். என்னது உங்க பொண்ணு கல்யாணமா? ஏன் நம்ம பொண்ணு கல்யாணம் சொல்ல மாட்டேலா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சவன் நான் மறந்துட்டேலா? சரி சரி கோச்சிக்காதடி. இருந்த பரபரப்புல யார் வந்தா யார் போனானே சரியா கவனிக்கல. நாம் எதிர்பார்த்தவா எல்லாரும் வந்துட்டா. ஆனா அந்த ரஹீம் பாய் மட்டும் வரவே இல்லைனா? வரலையா? எங்க வந்தாரு? நான் அவ்வளோ தூரம் வேணாம் வேணான்னு சொல்லியும் போய் இன்விடேஷன் வச்சேலே. இப்ப பார்த்தேலா அவ புத்திய காட்டிட்டா. ஆனா நீ சொன்ன மாதிரி அவளுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். இனிமே அவ கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்கப்படாது. ஆமாண்ணா. ஏன் நாளைக்கு வந்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? அங்க என்ன பார்க்குறேன்? இல்லை, கல்யாணத்துக்கு வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் போயாச்சா? அவெல்லாம் போய் ரொம்ப நாடி ஆகிறது. ஏன் பாய், உன் கூட சண்டை போட்டோம், உன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சேனே, அதை காட்டுற மரியாதை இதுதானா ஓய்? இல்லை, நேற்று வாப்பா தவறிட்டாரு. ரஹீம் பாய், என்ன சொல்றேன்? ஆமாம் ஆமாம், நேற்று நைட்டு வாப்பா தவறிட்டாரு. நம்ம வீட்டில் விசேஷங்கிறதுனால யாருக்கும் தகவல் சொல்லி அனுப்பலை. கல்யாண நேரத்தில் சாவு விழுந்தா பொண்ணை பற்றி மாப்பிள்ளை வீட்டில் தப்பான அபிப்பிராயம் வந்துடும் இல்லையா? அதுதான் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் போயாச்சுன்னா நான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துருவேன். போயிட்டாங்களா? மத வேறுபாடு பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் அதையும் மீறி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக உங்கள் கான்செப்டில் சொல்லியிருக்கீங்க. இந்த பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் வந்து இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பாக்யராஜ் அப்பா தான். ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். இதை நம்ம குழந்தைங்க எடுத்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இல்லைம்மா, நான் சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி சொன்னேன். அதை அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க. நான் அது இந்த கான்செப்ட் எல்லாம் இதில் வருமா என்னன்னு தெரியல. வீடு அது இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கல்யாணம் எப்படி காமிக்கிறது அப்படின்னு.
ஆனால் பிரவீன் ரொம்ப அழகாக அதை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாய் அங்கேருந்து வெளியிருந்து வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாணங்கிறது ஒரு சின்ன செட்டப், அந்த மூடு கரெக்டாக க்ரியேட் பண்ணி எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பாய் வர்ற மாதிரி வச்சாங்க. ஐயர் மாதிரியே பேசினார் அவர். ராம்நாள் வந்து பேசுகிறது அது ஒரு டைப்பாக இருக்கும், அந்த டைப்பு கரெக்டாக அந்த டிஞ்சோடு நீ பேசின. மாமி நல்லா வெடுக்குன்னு அந்த ஆத்திரத்தோட மாமி நல்லா பேசுனீங்க, நல்லா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பாய் ஆரம்பத்துலேருந்தே முதல் சீனில் மட்டும்தான் கொஞ்சம் பிரைட்டாக பேசின மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி கடைசியில் வந்து அந்த கேரக்டராக அவர் வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணி பேசிட்டார். பிரவீனுக்கு தான் இது ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா இது முடியுமா அப்படின்னு நினச்சேன். சாதாரணமாக சொன்னது அதை வந்து இவ்வளோ பெரிய கான்செப்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கல. கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா எடுத்து பண்றது வந்து நம்ம டைரக்டர் பிரவீன், கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லாங்க. பிரவீன் ப்ளீஸ் வாங்க இங்க மேடைக்கு. எஸ், எங்களுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் இவர்தான். எல்லா புகழும் இவருக்கு தான். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. அர்ச்சனா இல்லை, உண்மையிலேயே பிரவீன் வந்து பெரிய மென்டார் நிறைய பேருக்கு. இன்னைக்கு இந்த சேனலில் நான் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது வந்து பிரவீன், துரை சார் எல்லாமே. ஸோ பிரவீன், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வாரம் இவ்வளோ பெருமை இருக்கக்கூடிய அந்த கொடைக்குள்ளே நாங்களும் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜீ தமிழோடைய மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ. தேங்க்யூ. ரோஜா மேம் நீங்களும் சொல்லிடுங்க அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரவீனை பாராட்டுறேன். ஏன்னா ஒரு காமெடி ஷோ மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நான் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 கூப்பிடும்போது. ஆனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான மெசேஜ், ஒவ்வொரு வாட்டி அழ வச்சுட்டாங்க. லிட்ரலாக நான் அழுதுட்டேன், ஒரு ஸ்கிட் ஃபுல்லாகவே அழுதுட்டேன். ஸோ சான்ஸே இல்லை பிரவீன் சார். தேங்க்யூ. சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஹர்ஷினி அண்ட் கார்முகில், உங்கள் கெட்டப்ஸ் அப்படியே பிராமின் சில்ட்ரன் மாதிரி இருக்குது, பிராமின் மாதிரி இருக்குது. அண்ட் லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் எல்லாம் சூப்பராக பேசியிருக்கீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆதித்யா பார்க்கும்போது ரொம்ப மூர்க்கத்தனமாக சண்டை போடுறது, ஃபைனலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஹக் பண்ணுறது, எல்லாமே எமோஷன்ஸ் நல்லா கேரி பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ பிரவீன், இந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுப்பா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள், அந்த கதாபாத்திரத்துக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுன்றதே பெரிய விஷயம் இல்லையா? அது எல்லாம் அது ஃபைனல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர்னு சொல்கிறது மாதிரி. ஸோ அது ஈச் அண்ட் எவ்ரி எல்லா மூமெண்ட்லேயும் அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஸோ இந்த பையனுடைய டைரக்டர் சார் சொன்னது மாதிரி அந்த கண்ணில் இருக்கிற தேஜஸ் இருக்குது பாருங்கள், அந்த கண்ணில் ஒரு பார்வை, அந்த மிடுக்கான லுக்கு, ஒரு நெஞ்சில் நேர்மையாக இருக்கிறவன் வந்து அப்படி தான் இருப்பான். ஸோ ஒரு பரிசுத்தமான ஒரு பிராமணருடைய பார்வை, அந்த கம்பீரத்தை அவன்கிட்ட பார்க்குறேன். எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல், அந்த கண்டென்ட்டு ஒரு மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சம் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரவீன். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இந்த குட்டீஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ வீல் சி அகைன் டுமாரோ. அண்ட் திஸ் பை ஃப்ரம் கிகி அண்ட் டீம். இது நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் பவர்ட் பை கோல்கேட் டென்டல் கிரீம். அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் அண்ட் கோ பிரசன்டட் பை ஜிடி பெருங்காயம். பை. குட் நைட்.